ஃபிஷ்ஷெல்லாம் இன்றைக்கி வெரைட்டி ஃபிஷ்ஷெல்லாம் இன்றைக்கி காமிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. இது உள்ளே இருக்கிறது பெரிய மீன். தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சா தெரியல. ஸோ ஓகே, இப்போ இந்தமாரி கொஞ்சம் நிறைய மீன் விட்டுருக்கோம். கல்லெல்லாம் வந்து இங்கே ஓரமாக வச்ச கல் தூக்கிட்டு வந்து இங்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. நிறைய கல்லெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்தமாரி தான் நிறைய வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே மீன் காமிக்கிறேங்க பாருங்கள். கொஞ்சம் மீன்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் ஃபைட்டர். தெரியுதா? வந்து ரெட் ஃபைட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? போயிடுச்சு, வந்தது, அப்புறம் போயிடுது, வருது போகுது. ஸோ அடுத்த மீன் காமிச்சிடலாம். இது வந்து குட்டி. சரிதா? பூச்சி மாதிரி அப்படியே இருக்குதுங்களே. ஸோ நான் நினச்சேன் இது பூச்சி மாதிரியே இருக்குதுன்னு. எனக்கும் அப்போ தான் தோணுச்சு, பூச்சி மாதிரியே இருக்குது இது பார்க்கவே. இந்த சைடு பாருங்க, தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன். பூ மாதிரி அப்படியே பூச்சி மாதிரியே இருக்குது எனக்கும் பார்க்க. நானும் ஃபர்ஸ்ட் வந்து நினச்சேன் அப்படியே பூச்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் குட்டி போட்டேன். பார்த்து என்னடா பூச்சி மாதிரியே அது அப்படியே இருக்குது அப்படின்னு பூச்சி தான் வந்துட்டு எடுத்து பார்த்தா அப்படியே குட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு அது ஒரு குட்டின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குட்டி போட்டிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய நினச்சிட்டு கொஞ்சம் குட்டி ரொம்ப பெருசாக இருக்கமே நீங்கள் காமிக்கிறேன். இந்த பாருங்க, வீடியோ எடுத்துகிட்டு வந்தோடனே விட்டாங்க. எல்லாருமே உள்ளே இருக்கிறதால நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியும். ஸோ எப்படி இருக்காங்க குட்டி? ஸோ மேலே வந்திருக்காங்களா? இப்போ தெரியுதுல. ஸோ இப்போ அவங்க மேலே வந்ததால் உங்களுக்கு வந்து தெரியுது. இல்லை அவங்க மேலே வரலன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இதேமாரி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நான் ஒரு வீடியோலாம் ஒன்று தான் காமிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் மாலி ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. குட்டி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று தான் இருக்குது. நான் வந்து குட்டி போட போது அதனால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிளாக் கலரு. இதை நான் போன வாட்டி வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இப்படி அது காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் மீன்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மீன்லாம் காமிக்கணுமா கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தான் காமிக்க முடியும். கொஞ்சம் மீனாகவே நான் உங்களுக்கு நிறைய மீன்ஸ் காமிச்சிடுவேன். ஸோ இதேமாரி நிறைய மீனும் இருக்குது நம்ம கையில். ஸோ இதேமாரி உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஸோ நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி எல்லா மீனும் காமிச்சிடலாம். ஸோ மோட்டர்லாம் போட்டு ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.